ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வந்து இறால் கிரேவி தான். எங்கள் வீட்டுக்காரர் இறால் எடுத்துகிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து 2 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், வணக்கிட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக, அப்புறம் 10 பல் பூண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டு காய்ச்சி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போயிடுற அளவுக்கு வதக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் வந்து பெருசாக இருக்கிறது 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தக்காளி பழம் அதிகமாக போட்டோம்னா புளிப்பு சுவை வந்துட்டு வந்து கிரேவி வந்து அதோடைய டேஸ்ட் வைஸே மாறிடும். அதனால் வந்து நான் 2 தக்காளி பழம் மட்டும் எடுத்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்புறமேட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து உப்பு வந்து நான் போட்டுக்கிட்டேன், சீக்கிரம் வந்து அடி பிடிக்காத இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாயும் வந்து 2 போட்டிருக்கேன், நமக்கு காரத்துக்கு தகுந்த மாரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கிட்டேன். மசால்ஸில் வந்து நல்லா இதானுச்சு. அப்புறமேட்டு லைட்டாக வந்து தண்ணி விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணியும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் தட்டு போட்டு நான் மூடி வச்சுட்டேன். அதோடைய பதம் வந்து நல்லா அந்த பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் இறால் வந்து நம்ம போட்டு இறால் வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சுருந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசால் செலவில் வந்து இறாலை வந்து அப்படியே இறக்கியாச்சு. அப்போ தான் வந்து நல்லா வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுட்டாலும் அது வந்து இருவுன மாதிரி போயிடும். லைட்டாக வந்து உப்பு போட்டு வச்சாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா கிரேவி பதம் வந்துடும். அதே மாதிரி திரும்பவும் வந்து பிளேட் போட்டு நான் மூடி வச்சிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து 2 3 கருவேப்பிலை எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி இலையும் வந்து பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன். எதனால் வந்து லாஸ்ட்டாக போகிறேன்னா அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் லாஸ்ட்டாக வந்து போட்டுட்டேன். உங்களுக்கு பெப்பர் தூள் போடணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து போடலை. பெப்பர் தூள் போட்டாலும் இன்னும் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக வந்து நல்லா நான் வந்து கிளறி எடுத்துக்கிட்டோம். நல்லா இறாலும் வந்து வெந்து இருந்தது. நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ். நான் வந்து சாப்பாட்டுக்கு தான் எடுத்திருந்தேன். சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்தது. நம்ம வச்ச உடனே சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரேவதி மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.